நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நத்தம் யூடிஆர் செட்டில்மெண்ட் நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் ஜூலை 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை சூம் இணையவழி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள 9841665836 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் நமது பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் யூடிஆர் என்றால் என்ன, யூடிஆர் தவறுகளை களைவது எப்படி, நத்தம் கணக்கில் பிழைகள் சரி செய்வது எப்படி, நத்தம் பட்டா, நத்தம் புறம்போக்கு, நத்தம் காளிமனை என்றால் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்வதற்காக நமது பரஞ்சோதி பாண்டியன் அவர்களின் இணைய வழி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்பதிவு செய்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா நிர்வாகமும் நில நிர்வாகம் தான் நடக்குது. அப்போ மக்களுக்கு அந்த விழிப்பு இருக்கணும், நிலத்திருப்பத்துல விழிப்பு இருக்கணும். அப்போ இந்த நில நிர்வாகத்துல நிலத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றவங்களும், நிலத்தை பங்கிட்டு போடணும் அப்படின்றவங்களும், நிலத்தை பங்கிட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஆட்சி வரும்போது சட்டம் வேற மாதிரியும், அவங்க ஆட்சி இல்லாத போது சட்டம் வேற மாதிரியும், இங்க மக்கள் அந்த சட்டம் லெஜிஸ்லேஷன் இருக்குல்ல அது மாறுது. இப்படி மாறும்போதெல்லாம் சிலபஸ் மாறுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி மாறும்போது இந்த நில நிர்வாகம் மாறல மக்களை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்க வேண்டியதா. மக்கள் நம்ம திருச்சிக்கலாம்ல. மக்களுக்கு ஒப்பீனியன், கருத்துக்களை மக்கள் ஒரு சரி தப்பு நினைக்க வைக்க ஒரு 50 பேரை பேச விடணும், ஒரு 50 பேரை எழுத விடணும், 50 பேர் டிசைட் பண்ணா மக்கள் மாறிடுவான். கரெக்டா? உங்களுக்கு புரிஞ்ச சொல்லுவாரு. அது செட் பண்ணி அனுப்பிடுவாங்க. பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஈவெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா மக்களுக்கு ஒரு ஒப்பீனியன் செட் ஆயிடும். மக்கள் சாமானியர்கள், மக்கள் சபலத்திற்கு உட்பட்டவர்கள், மக்கள் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவர்கள். அதனால இந்த நில நிர்வாகத்துல சிலபஸ் மாறிக்கிட்டே இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் சொன்ன நில உச்ச வரம்புல நிலத்தை உபரி கட்டி அதை விவசாயி கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டா அது மக்கள் சார்ந்து சாமானியர்கள் சார்ந்து இருந்தா அதிகாரம். அது மாதிரி பக்கத்துல கம்பெனின்னு மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கம்பெனி சார்ந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம், யூட்டர்ன் போடுதுன்னு அர்த்தம். இது காலகாலமா சிலபஸ் நடக்குது. இப்ப அந்த சிலபஸ்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 48 இருந்து இந்த 85க்குள்ள இருந்த பீரியட் கரெக்ஷன் பீரியட், சாமானியர்களுக்கான கரெக்ஷன் பீரியட். எல்லா எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டா இருக்கட்டும், எல்லா ஜமீன் அபாலிஷன் ஆக்டா இருக்கட்டும், நில உச்சவரம்பா இருக்கட்டும், எல்லாம் வந்த பீரியட் இந்த பீரியட் தான். இந்த பீரியட் தான். இந்த பீரியட்ல அதை நாம இது கரெக்ஷன் பீரியட், ரைட்டுங்களா? இப்போ இந்த கரெக்ஷன் எல்லாம் எல்லா ஊர்லயும் நடந்து ஓனர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஃபைனல் பண்ணி யார் யார் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் அப்டேட்டிங் டாட்டா ரெஜிஸ்ட்ரி, யூடிஆர். இன்னைக்கு நாம அந்த யூடிஆர் சிலபஸ்ல தான் இருக்கோம். இன்னைக்கு எதுல இருக்கோம்? உங்களுக்கு புரிஞ்சா? இப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரனோட சிலபஸ் இருந்துச்சு, ஜமீன் இருந்துச்சு, எஸ்டேட் இருந்துச்சு, வரலாறுலாம் இருந்துச்சு. இப்போ ஒரு நில சிக்கலை தீர்க்க போறீங்க அப்படின்னா இன்னில இருந்து 85க்குள்ள என்ன சிலபஸ், 85க்கு முன்னாடி 48க்குள்ள அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, 48க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு ஒரு 100 வருஷம் நீங்க பார்க்கணும். என்னது 100 வருஷம் பார்க்கணும். நேரா போறீங்க, ஈசி போடுறீங்க 100 வருஷம். அந்த காலத்துல ஒரு ஜமீன்தார் 150 ஏக்கர் நிலம் வச்சிருந்தா 1920 பத்திரம் இருக்கு. 150 ஏக்கர் வச்சிருந்தா 1920 பத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த அடுத்து வித்துறாருன்னா அவர்கிட்ட வந்து வாங்கினேன்னு நீங்க சொல்றீங்க. 1960ல அவர் 150 ஏக்கர் வச்சிருந்தாரு. சட்டம் போட்டு அவருக்கு 80 ஏக்கர் மட்டும் நீ வச்சுக்கிட்டு 70 ஏக்கரை புறம்போக்கு ஆக்கிட்டு அந்த 70 ஏக்கருக்கு அவர்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. கணக்குல அதை நிலமற்றவங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர் பழைய பத்திரத்தை வச்சுக்கிட்டு, பழைய பத்திரம் 120 தானே இருக்கு, அதை அப்படியே எழுதி கொடுத்துட்டு வருவார். இந்த சட்டப்படி, இந்த சிலபஸ் படி அங்க அவருக்கு ஆக்சுவலா குறைஞ்சு போச்சு. நீங்க ஈஸி போட்டு வாங்கும்போது பத்திரம் 120 ஏக்கர் இருக்கு அப்படின்னு வந்துங்கன்னே வருவீங்க. இங்க இப்படி ஒரு லேண்ட் ரீஃபார்ம்ல அது கண்ட்ரோல்ல இருக்கு. நான் சொன்னேன்ல, பத்திரம் பதியும் போது சுத்தி இருக்கிற சட்டம் பார்க்கணும்ட்டு. அப்ப அங்க லேண்ட் ரீஃபார்ம் ஆக்ட்னு ஒண்ணு இருந்தது. அதுல இது கட்டுப்பட்டுதான்னு பார்க்கணும், அஃபெக்ட் ஆகுதான்னு
பார்க்கணும். இப்படி சிலபஸ் எடுக்க தெரியணும். என்னது? எந்த கிராமத்துல இருந்தாலும் சொத்தோட சிலபஸ் எடுக்க தெரியணும். எப்படி சார் எடுக்கிறது? யூடிஆர் ரெக்கார்டு எடுங்க 85, அதோட முன்பக்கத்தை எடுங்க, கிராம வரலாற்று குறிப்பை. முன்பக்கத்துல கிராம வரலாற்று குறிப்பு இருக்கும். அதுல இது என்ன கிராமம்னு இருக்கும். ஜமீன் கிராமமா இனாம் கிராமமான்னு இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் சொல்ல வருது? புக்ல முதல் பக்கத்துல இருக்கும். அதுல இருந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு போலாம். எப்படி இருக்கு? கிரவுண்ட் செட் பண்ணலாம் வசதியா இருக்கும். என்னது? நம்ம காஸ் ஆஃப் ஆக்ஷன் கிரவுண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆக இப்ப இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த வெள்ளக்கார ஆட்சியில 1861 இருந்து 91 வரைக்கும் இந்திய தமிழ்நாடு முழுக்க சர்வே நடந்தது. தமிழ்நாடு முழுக்க சர்வே நடந்தது. அந்த ஆவணத்துக்கு பேர் OSLR, ஒரிஜினல் ரயத்துவாரி செட்டில்மெண்ட். ரயத்துவாரி செட்டில்மெண்ட் 1861 1861 91 30 வருஷம் தமிழ்நாடு முழுக்க கிராமத்தெல்லாம் அளந்து அத்து கட்டி அதுக்கெல்லாம் புலையன் கொடுத்து சின்ன சின்ன லேண்டு பார்சலா பிரிச்சு, மலை தனியா, ஏரி தனியா, ஆறு தனியா, கனிம வளம் தனியா, தேயில தோட்டம் தனியா, காப்பி எஸ்டேட் தனியா, அவுரி தனியா, என்னென்ன விளையுதுன்னு வகைப்படுத்தி, பிளாக் காட்டன் தனியா எல்லாம் விசாரிச்சு எடுத்து அதெல்லாம் எண்ணிடப்பட்டு என்ன பயிர் விளையுதுன்னு வகைப்படுத்தி நம்பர் பண்ணி ஒரு பதிவேட்டை உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு அசல் ரயத்வாரி செட்டில்மெண்ட். முதல் சர்வே. என்னது? முதல் சர்வே. இதுதான் இன்னைக்கு அச்சு ஆகி பிரிண்ட் ஆகி, ஏன்னா 1856 தான் அச்சு மிஷின் இங்க வருது, பிரிண்டிங் மிஷின். இந்த புக்கு பிரிண்ட் ஆகி இன்னைக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு. இன்னைக்கும் ஊட்டி எடுத்தீங்கன்னா இந்த புக்கு தான் இருக்கு. என்னது? ஊட்டியில இந்த ஒரு சர்வே தான் நடந்திருக்கு. இந்த ஊட்டியில ஆமா 1860களில் நடந்த நிலத்தை அளந்தாங்க. அந்த ரெக்கார்டு தான் வச்சிருக்காங்க மலையில. ரைட்டுங்களா? அப்புறம் 2வது சர்வே தமிழக கிராமங்களில 1891 இருந்து 1937 வரைக்கும். இதுக்கு பேரு மறுநில அளவை, RSLR. இதற்கு பேரு RSLR. RSLR. எந்த ஊர்ல எல்லாம் OSLR நடந்ததோ அந்த ஊர்ல எல்லாம் RSLR நடந்திருக்கும். RSLR சில ஊர்ல 1911, சில ஊர்ல 1903, 1906, 1908, 9, 15, 16, 25 இப்படிலாம் நடந்திருக்கு. இது அந்த OSLR நடந்ததுல 30 வருஷம் கழிச்சு பண்ணாங்க. ஏன் சார் பண்ணாங்கன்னா, OSLR சிம்பிள் பேஸ்டு ட்ரையாங்கிள். அதாவது நிலத்தை அளக்குறீங்க இல்லையா, நிலத்தை அளக்கும் பொழுது எல்லாவித வடிவங்களையும் முக்கோணங்களாக பிரித்து விடலாம். எல்லாவித வடிவங்களையும் முக்கோணங்களாக பிரித்து விடலாம். இந்த முக்கோணங்களாக பிரிக்கிற நடைமுறை OSLRல தான் வந்துச்சு, முக்கோணங்களாக பிரிக்கிறது. அப்படி இருந்தாலும் கிராம ஓரங்கள்ல இருக்கிற யூ கர்வேச்சர், யூ வடிவ நிலங்கள், வளைவு புள்ளிகள், அதை முக்கோணமா பிரிக்க முடியாது. என்னது? இப்படி இருக்கு சார் கர்வா, ஒரு முக்கோணம் போட்டீங்கன்னா கூட அந்த மேல கொஞ்சம் இடம் வெளியே உதிரியா தள்ளிடும். கரெக்டா? இல்ல புரியுதா? இல்ல யூல வியா போட்டா தள்ளிடும். அப்பெல்லாம் நிறைய துல்லியம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்படி வி போடுறாங்கல்ல, அந்த நடுவுல ஒரு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், மூளை விட்ட செங்குத்தளவு முறை ஒண்ணு உருவாக்குவாங்க. இன்னொரு ஒரு கோடு, நேர்கோடு 90 டிகிரில உருவாக்கிட்டா அது ஒரு ட்ரையாங்கிளா கிடைச்சி குறையும். ரைட்டா? இந்த முறையை கண்டுபிடித்தார்கள். என்னது? அதுக்கப்புறம் இந்த மூளை விட்ட செங்குத்தளவு முறை மூலமா ஒரு கோணத்திலிருந்து இன்னொரு கோணம், இன்னொரு கோணத்து, ஒரு முக்கோணம் என்பது 3 பக்கம் மற்றும் 3 கோணங்களுடையது. ஒரு முக்கோணம் என்பது 3 பக்கம், 3 கோணங்களுடையது. அதனால இந்த ஒவ்வொரு கோணத்தை ஒன்னோட ஒண்ணுக்கு ஒரு வலைப்பின்னல் போல கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அது இன்னைக்கு அதுதான் அப்போ அதனால என்ன பண்ணாங்கன்னா, OSLRல வெறும் சிம்பிள் ட்ரையாங்கிளா இருந்தது எல்லாத்தையும்
இந்த மூளை விட்ட செங்குத்தளவு முறையில மாத்துறதுக்காக RSLR தமிழகம் முழுக்க நடந்தது. தமிழகம் முழுக்க நடந்தது. இதெல்லாம் எங்க நடந்ததுன்னா நேரடியாக வெள்ளைக்காரர்கள் இருக்கின்ற கிராமங்களில் நடந்தது. அதாவது 16,000 கிராமங்களில் 10,000 கிராமங்களில் நடந்தது. ஜமீன் கிராமங்களாக இருந்தவை, எஸ்டேட் கிராமங்களாக இருந்தவை எல்லாம் இந்த OSLR-ம் நடக்கவில்லை, அந்த RSLR-ம் நடக்கவில்லை. ஏனென்றால் வெள்ளைக்காரர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த கிராமத்துல யாரோ ஒரு ஆள்கிட்ட இன்சார்ஜ் கொடுத்துட்டோம், அவங்ககிட்ட வாங்கிக்க போறோம் வசூல. இங்க மட்டும்தான் சின்ன சின்ன லேண்ட் மக்கள் இருந்து வாங்க போறோம். மக்கள் கிட்ட இருந்து ரயத்துக்கிட்ட இருந்து வாங்கினா அதுக்கு பேர் கிஸ்தி. வில்லேஜ் கிட்ட இருந்து அந்த ஓனர் கிட்ட இருந்து வாங்கினா அதுக்கு பேர் பேஸ்குஷ். அதனால வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்குஷ் வந்தா போதும், பேஸ்குஷ் ரைட்டா, இதுக்கு பேர் கிஸ்தி ரைட்டுங்களா. ஜமீன் கொடுக்கறதுக்கு பேர் பேஸ்குஷ். ரயத்து ஒரு விவசாயி கொடுக்கறதுக்கு பேரு கிஸ்தி. கிஸ்தி வருமானமும் வரும், பேஸ்குஷ் வருமானம் வரும். பேஸ்குஷ் வரலன்னா பிடிச்சி ஏலத்துக்கு விட்டுருவோம். இது பேஸ்குஷ் வரலன்னா பிடிச்சி ஏலத்துக்கு விட்டுருவான். வெள்ளைக்காரன் கவலைப்படல, அதனால அவன் இடத்துல அளக்கல. அங்கெல்லாம் வரி அதிகம், இங்க விட ஜமீன் போட்டு தாளிப்பான். இது இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. இந்த 5,000 கிராமங்கள்ல சுதந்திரம் தான் அடையுது இல்ல, 48ல ஒழிக்கிறான்ல. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் உள்ள போகணும்ல, வெள்ளைக்காரன் அளக்காதனால மீதி இடத்த அளக்கணும்ல. தமிழ்நாட்டு சர்வே நம்ம பாராட்டணும். இந்தியாவில் எங்கேயும் பெரிய அளவில் அப்படி நடக்கல. தமிழ்நாட்டு சர்வே அந்த